அவர் அது மட்டுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கர்த்தர் இந்த பூமியிலே நீ நீடித்த நாட்களாக வாழ்ந்திருப்பதற்காக உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னார். அதுவும் யார் கொடுத்த கட்டளை தான்? அவர் கொடுத்த கட்டளை தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அவனோட வாழ்க்கையில அவன் முதலாவது செய்த தவறை அவன் கண்டுபிடிச்சான். என்ன செய்தான்? கண்டுபிடிச்சான், பரலோகத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஏசப்பாக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், அவருடைய கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, என் தேவாதி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத புஸ்தகத்துக்கு, என் சபையின் போதகருடைய வார்த்தைக்கு, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனையா கொடுத்த தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த தோல்விக்கு காரணம், இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம், இவ்வளவு வறுமைக்கு காரணம், இந்த வருஷம் என் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவாதி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது, அவருடைய கற்பனைகளை மீறி நடந்தது, கட்டளைகளை மீறி நடந்தது, அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததை அவன் முதலாவது கண்டு கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் சொல்ற அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், ஆமே, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், ஆமே, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமா, இரண்டாவது ஒரு காரியத்தை அவன் ஒற்றுக்கொள்ளுகிறான். என்ன சொல்றான்? முதல்ல நான் ஏசப்பாக்கு விரோதமா துரோகம் பண்ணேன், பாவம் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன? அப்பா, மம்மி, டாடி, நான் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணிட்டேயா, உங்க பேச்சை கேட்காம நீங்க எவ்வளோ எனக்கு எடுத்து சொன்னீங்க, தம்பி வீட்டை விட்டு போகாதப்பான்னு சொன்னீங்க, தம்பி தூர தேசத்துக்கு போகாதப்பான்னு சொன்னீங்க, நீங்க எவ்வளோ என்ன கண்டிச்சு உணர்த்தீங்க, ஆனாலும் நான் உங்க வார்த்தையை மீறி ஓவர் கம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? துணிகரமா நான் போயிட்டேன், இந்த தவறை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறதை இங்க வேதம் காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியம், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய வீட்டில் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு குடும்பத்தில் கொடுத்த நல்ல ஒரு தாய் உண்டு. இன்னைக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல அக்கா, நல்ல தம்பி, அண்ணன், மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி எல்லாரையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டு, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பெற முடியாது, ஒரு நாளும் நன்மையை பெற முடியாது. இதை இந்த கெட்ட குமாரன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில இந்த வருஷம் ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அதை ஒத்துக்கொண்டான் பாருங்க. தகப்பனே, உனக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரலோக தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பூலோக தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிழையை கண்டுபிடிக்கிறான்.